அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவம் மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வ லோகானாம் விதயே சர்வரோகிணாம் விதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாம் மூர்த்தயே நமः. தேவானாம் ஸ்ரீ ரிஷீனாம் ஸ்ரீ குரும் காந்தன சனிபம் பக்தி புதம் திலட்சம் பிரணசி திவாகரம் ஞானநந்தம் மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்கிருபாஸ்மிகே. அம்பாளுடைய அனுகிரகத்தால் பாலத்திருடைய திருவருளாலும் மகான்களுடைய ஆசீர்வாதம் கொண்டு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் கொண்டு இந்த தினம் உபாசன தெய்வம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியா கண்டு வருகிறோம். உபாசன தெய்வம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், உபாசனைன்னா என்ன அப்படிங்கிறது நிறைய வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ உபாசனை செய்யும்போது நம்மளுக்கு என்ன முதல்ல செய்யணும், ரிஷி சந்தஸ் அப்படின்ட்டு. அப்போ அந்த எந்த மந்திரம் நீங்கள் சொன்னீங்களோ அந்த ரிஷி முதல்ல நமஸ்கரிக்கணும். அதாவது கணபதி எடுத்துப்போம். அஸ்ய ஸ்ரீ மகா கணபதி மகா மந்திரஸ்ய கனக ரிஷிகி. அப்போ கனக ரிஷி அதுக்கு நிஸ்ரத் காயத்ரி சந்தகா ஸ்ரீ மகா கணபதி தேவதா கம் பீஜம் சுவாகா சத்திகி அப்படிங்கிற நிறையா வரும். அதே மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு உபாசனை செய்வதற்கு அது முறையாக வரும். அப்போ பாலக்கு வேறு வரும், சத்தியங்கரா வேறு வரும், வாராகிக்கு வேறு வரும், புவனேஸ்வரிக்கு வேறு வரும், நாராயணனுக்கு வேறு வரும், சிவபெருமானுக்கு வரும், முருகனுக்கு வரும், அந்தந்த ரிஷிக்கு. அதே மாதிரி பஞ்சபூதம், அங்கநியாசம் கரநியாசம் எல்லாமே செய்யணும். அதுலேயும் பஞ்சபூதம். அப்போ நியாசம் அப்படிங்கும்போது அந்த உடம்பை தொட்டு அதுக்குண்டான சக்திகள் நம்ம வாங்கி கொள்ளணும். பஞ்சபூதம் அப்படிங்கும்போது முதல்ல நம்மளுக்கு தேவையானது லம் பிருத்திவாத்மனே கந்தம் சமர்ப்பியாமி, ஹம் ஆகாஸ்வாத்மனே புஷ்பம் பூஜையாமி, யம் வாயுத்வாத்மனே துபம் சமர்ப்பியாமி, ரம் அக்னித்வாத்மனே துபம் சமர்ப்பியாமி, வம் அமிர்தாதி நைவேத்தியம் சமர்ப்பியாமி, சம் சர்வபஜார அதிபஜார புஜாம் சமர்ப்பியாமி. அப்போ இதில் நம்மளுக்கு அந்த பஞ்சபதத்துண்டான மந்திரம் லம் ஹம் யம் ரம் வம் சம். இந்த மந்திரம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அது நம்மளுக்கு வம் வரைக்கும் பஞ்சபதம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபதம் லம் பிருத்திவாந்தினி கையும் கைவிடுகிறார் பிருத்திவாத்தினி கந்தம் சமர்மே ஆகாசம் புஜாமி வாய்வாதன திபம் சமர்ப்பயாமி அக்னித்வாத்தினி திபம் சமர்ப்பயாமி தம் சர்வபஜார அதிபஜார புஜாம் சமர்ப்பயாமி ஹிருதய நமः சிரசி சுவாசிகாய ஓசுடு கவசாயகம் நேத்திரத்திரை ஓசுடு அஸ்திர பட் ஒரு பகுதி திக் மந்தகா தியானம் அப்படின்லாம் வரணும். அப்போ இதெல்லாம் வந்த பிறகுதான் பஞ்சபதம். இப்போ பஞ்சபதம் லம் பிரத்யாதம் கண்டம் சமர்மே ஆகாசம் பூசம் பூஜாமி வாய்வாதன திபம் சமர்மே அக்னித்வாத்தினி திபம் சமர்மே தம் சர்வபஜார அதிபஜார புஜாம் சமர்ப்பயாமி. அந்த மாதிரி அந்த மந்திரங்கள் அந்த பூஜை சொல்லிட்டு பூஜா புனஸ்காரம், அதுக்கப்புறம் தியான மந்திரம் சொல்லிட்டு பூஜையை ஆரம்பிக்கணும். அப்போ நம்மளுக்கு முதல்ல என்ன வேணும், ரிஷி சந்தஸ், அப்புறம் அங்க கரண்யாசம், அதுக்கப்புறம் தியான சுலகம், அப்புறம் பஞ்சபூதம் பஞ்சபூஜை, அதுக்கப்புறம் தான் மூலம் மந்திரத்துக்கே வரணும். அப்படி வந்தாதான் முழுமை பெறும். எடுத்த உடனே உட்கார்ந்த உடனே எந்த மந்திரமோ உடனே உட்கார்ந்த இடத்துல சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு முறையினும் அங்க கரண்யாசத்தோட தியான சுலகம் பஞ்சபதத்தோட பஞ்சோபச்சாரத்தோட செய்யணும். நீங்க வண்டியில போறீங்க, மந்திர ஜபம் செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். ஒரு பயணம் 1 மணி நேரம் நீங்க பயணம் பண்ண போறீங்க, உங்க சிந்தனை கவனம் சிதறாமல் இறைவனுடைய சிந்தனையே வேணும்னு நீங்க ஜபம் பண்ற மந்திரம் சொல்லிட்டே போகலாம். அப்போ ஆத்ம சுத்தம் பெறும். அப்போ அந்த மந்திரம் எனி டைம் நம்ம சொல்லக்கூடிய வாயை திறந்தாலே நமச்சிவாய வரும். சில பேர் ஹலோ ஹலோ சொல்ல மாட்டாங்க, ஃபோன் பண்ணா ஹலோ சொல்ல மாட்டாங்க, நமச்சிவாயம்பா. ஃபோன் எடுத்தாலே ஐயப்பாம்பா, ஃபோன் எடுத்தாலே முருகாம்பாங்க, ஃபோன் எடுத்தாலே நாராயணம்பாங்க, ஃபோன் எடுத்தா சக்தி அப்படிம்பாங்க. அப்போ அதனோட ஒன்று கலந்து இருக்கிறவனுக்கு தான் அந்த வார்த்தையே வரும். அந்த ஒன்றி கலந்து இருக்கக்கூடியவருக்கு வார்த்தை வராது. சில பேர் தும்பினாலே அதுக்குண்டான தெய்வத்தை சொல்லுவாங்க, சில பேர் தும்பி அப்படியே விட்டுருவாங்க, சில பேர் அம்மா சொல்லுவாங்க, சில பேர் அப்பா சொல்லுவாங்க,
சில பேர் அப்படியே தும்மலோட விட்டுடுவாங்க. சில பேர் தும்புனாலே சீன்னு சொல்றவங்க இருக்காங்க. தும்மல் வந்துச்சு அப்படின்னு. அது சொல்லக்கூடாது. இதேன்னு ஒரு தெய்வத்தை மந்திரம் சொல்லணும். இப்போ தும்மல் வந்து நமசிவா சொல்லலாம். தும்மல் தான் முருகா சொல்லலாம், அம்மா சொல்லலாம், அப்பா சொல்லலாம். சில பேர் சீன்னு சொல்றாங்க, தும்மல் வந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த வெறுப்பு தன்மையோட எந்த தெய்வத்தை போய் தரிசனம் பண்ணாலும் கிடைக்காது. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தேவை? பக்தி ஒன்றே நம்மளுக்கு ஊன்றுதலாக இருந்து காப்பாற்றக்கூடிய தன்மை உண்டு. சரணாகதி இல்லைன்னா உங்களால ஜெயிக்க முடியாது. அப்ப சரணம் அடையணும். நீங்க எந்த தெய்வத்தை நீங்க நோக்கி போறீங்களோ அந்த தெய்வத்துக்கு தான் நீங்க முழுமையாக சரணம் அடையணும். முழுமையாக நீங்க ஒப்படைக்கணும். முதல் கடவுள் விநாயகரை தொழுதுட்டு மற்றது அனைத்தும் அந்த தெய்வமே. உலகத்துல ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் உண்டு, ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் உண்டு. நீங்க எது உபாசனை பண்றீங்களோ அது நிச்சயமாக பின்பற்றவே ஆகணும். சில பேர் நான் டெய்லி சிவ பூஜை செய்யறேன்பாங்க. சில பேர் டெய்லி நான் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லுவாங்க. சில பேர் டெய்லி சிவபுராணம் படிக்கிறேன்பாங்க. ஆமா, அவனுக்கு கூட கிடைக்காத சக்தி ஜபம் பண்ணும்போது கிடைச்சிருக்கு. ஏனென்றா அலை பாயும் மனம் மாய சக்தியில போய் மாட்டிக்கும் போது உங்களுக்கு பலன் கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்க ஜபம் பண்ணுன்னா கொஞ்ச நேரம் மனசு கண்டிப்பா வெளியில போய் தீரும். அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. மாயை தான் ஜெயிக்கும். யார் ஜெயிப்பாங்க? நம்மளுக்கிட்ட மாயை தான் முதல்ல ஜெயிக்கும். மற்ற சக்தி அப்புறம் தான் வரும். அப்ப மாயை வெல்வது எளிதல்லன்னு பல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. மகான்கள், அப்புறம் மகான்கள், ஞானிகள், அருளாளர்கள், சித்தர் புசர்கள், அதுக்கப்புறம் தான் தெய்வம். அப்ப அருளாளர்கள் மேல் கொண்டும் சித்த புருஷர்கள் மேல் கொண்டும் சொன்னது வார்த்தை என்ன? நீ உன்னை வென்று காட்டு. அப்போ நீ ஒன்ன வெல்லணும் அப்படின்னா நீ ஒரு இடத்துல சரணம் அடையணும். எனக்கு எல்லாமே என் மனைவி தான், எல்லாமே எங்க அம்மா தான், எல்லாமே எங்க அப்பா தான். அது வாழ்க்கை வாழ்றதுக்கு அது வாழ்க்கை வாழ்றதுக்கு எல்லாமே தத்துவம் வேணும். கண்டிப்பாக ஒருகிட்ட அம்மா மேல அதிகமா அன்பு இருக்குது, அப்பா மேல அதிகமா பக்தி இருக்குது, மனைவி மேல அதிகமா பாசம் இருக்குது, பிள்ளைங்கள் மேல அதிகமா செலுத்தக்கூடிய அன்பும் உண்டு. இதெல்லாம் வாழ்க்கை வாழ்றதுக்கு. நீ வாழ்றதுக்கு என்ன செஞ்சீங்க? உன்னுடைய மனம் வாழ்றதுக்கு உன்னுடைய கர்மாவை நிவர்த்தி செய்து இறைவன் அடையிறதுக்கு உண்டான மார்க்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அது புரிதல் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில தோல்வி அடைகிறோம். அதான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை சொல்றோம். அப்போ நம்ம வாழ்க்கையில பூமியில வாழ்ந்த அர்த்தமே இல்லாமல் ஆயிடுது. அதுதான் சொல்லுவாங்க, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், அத்தோட முடிஞ்சிச்சு. யாரு? குடும்பத்து உண்டான கடமை. நீ எத்தனை கோடி சேர்த்து வச்சிருந்தாலும், எனக்கு எவ்வளோ உழைச்சி கஷ்டப்பட்டு பகலா உழைச்சி இவ்வளவு கோடி சேர்த்து வச்சாரு, எனக்கு வீடு கட்டி கொடுத்தாரு, வாசல் கட்டி கொடுத்தாரு, நகை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்களா? மறுநாளே அது மறந்துடும். அப்போ ஒன்ன மறக்காமல் இருக்கணும்னா நீ இறைவனை அடையணும். அப்ப இறைவன் அடையக்கூடிய தகுதி நீ வளர்த்து கொள்ளனா இதுல நம்ம தோல்விகளை சந்திக்க வேண்டிய வரும். அப்ப தோல்வி அப்படிங்கும்போது மனித வாழ்க்கையோட முடியுது. ஜெயிப்பு அப்படிங்க வரும்போது இறைவனை சார்ந்து வருது. சரி, இறைவனை சார்ந்து ஒரே நேரத்துல கிடைச்சிடுமா? நிச்சயமாக கிடைக்காது. பல பிறவி கூட சில பேர் கிடைச்சிருன்னு சொல்லுவோம். சில பேருக்கு பல பிறவி ஆயிருக்குது. அப்போ நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வண்டி ஓடல, ஒரு வண்டி ஓட கத்துக்கணும். ஒரு வண்டி ஓடல அப்படின்னா வண்டி ஓடும், நீ ஓட்ட கத்துக்கல. ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, அது சரியான மெக்கானிக் வந்தா அந்த மிஷின் ரிப்பேர் ஆயிடும். ஒரு வாகனம் ஓட்டி சரியான முறையில டிரைவிங் பண்ணா வண்டி கரெக்டா போகும். அப்ப டிரைவிங் கத்துக்கணும். அதே மாதிரிதான் நம்ம செல்லும் பாதை சரியான முறையில் நம்ம போய்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த பாதை நம்ம சரியான முறையில பின்பற்றலைன்னா வாழ்க்கையில தடுமாறி விழும். சைக்கிள் ஓட்டுறோம்னா எத்தனை முறை கீழே விழுந்து விழுந்து சைக்கிள் ஓட்டுறோம்.
அதே மாதிரிதான் படிக்கும்போது 365 நாள் 100 நாள் கிளாஸ் எடுக்கிறாங்க, பாதி நாள் லீவு, 100 நாள் 200 நாள் படிக்கிறோம். ஆனால் பரீட்சைங்கிறது குறிப்பிட்ட காலம், ஒரு பாடத்துக்கு ஒரு நாள் மட்டும் வைக்கிறான். 10 பாடம்னா 10 நாள் பரீட்சை முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வருது. நீங்க என்ன அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியுற மார்க் லிஸ்ட். நீங்க எந்த அளவு படிச்சு, நீங்க எந்த அளவு மெமரி பவரோட அந்த சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்கிறது உங்கள் மார்க் லிஸ்ட் சொல்லும். 50 மார்க் வாங்கியிருக்காரு, 80 மார்க் வாங்கியிருக்காரா, 100க்கு 100 வாங்கியிருக்காரா, இல்லை 10 வாங்கியிருக்காராங்கிறது இந்த மார்க் லிஸ்ட் சொல்லும். அப்போ நீங்க எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கீங்க வாழ்க்கையில அப்படின்னு. அதே மாதிரிதான் ஜெபம் பண்ண பண்ண நீங்க எந்த அளவுக்கு ஜெயிக்கணுங்கிறது பல வருடம் கூட ஆகலாம். சில பேருக்கு தான் குறுகிய காலம் கிடைக்கும். வருடங்கள் ஆகுது, நாள் ஓடுதுங்கிறது அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுத்து நீங்க ஜெபம் செய்ய தொடங்கிடணும். அது ஜெபம் செய்ய தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்தாலே சதுர்தசி திதி ஆரம்பிக்கலாம். ஒரே மாசத்துல நீங்க பலன் அடையலாம். அஷ்டமி விட்டு அஷ்டமி செய்யலாம், பௌர்ணமி விட்டு பௌர்ணமி செய்யலாம். ஒரு மாதத்துல சித்தி அடைஞ்சவங்களும் உண்டு. ஒரு மண்டலம், 2 மண்டலம், ஒரு பட்சம் 6 மாசம், 2 பட்சம் 1 வருடம். இந்த மாதிரி நாள் கணக்கு கடக்காமல் குறுகிய காலத்துலனா நம்ம முதல்ல உழைக்கணும். நம்ம முதல்ல உழைக்க கத்துக்கணும்னா அந்த நேரம் காலம் ஒதுக்கி ஜெபங்கள் நிறைய செய்யணும். விடாமல் சலிக்காமல் சோம்பேறிப்படாம செய்யணும். இது ஜெபம் செய்யணும்னு நமக்கு முக்கியமான தேவை ஆயுதம் மனம் ஒருமைப்பாடு. மன ஒருமைப்பாடோட ஜெபம் செய்யும் போது சகல காரிய சித்தி உண்டாகுது. அதனால ஜெபம் பண்ணிட்டு வாங்க. நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை அந்த இறைவன் உங்களுக்கு அழைத்து செல்வார் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா. வாழ்க வளமுடன். ஜெய் பாலா, ஜெய் பாலா.